என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அவமானம்னா அது நேத்து நடந்ததுதான். இதுக்காவது நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அந்த ஈடியட்டை நம்பி என் வாழ்க்கையை நான் இழந்திருக்கேன். காதம்பரி, இதுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும். இனி நான் அங்க போய் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போச்சுடி. 5 years waste. அவளுக்கு வாழ்க்கை போச்சுடி, உனக்கு சொத்து போச்சுடி, எனக்கு பழி வாங்குறது நின்னு போச்சுடி. பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்றேன். நீ ஏதாவதுலாம் ஒண்ணு பண்ண வேண்டாம். நான் சொல்றத பண்ணு. ஈஸியா அந்த குடும்பத்தை தரமட்டமா ஆக்கிரலாம். காதம்பரி, இப்ப மாதிரி இந்த லேடி சொல்றத நீ கேளு. இந்த லேடி குட் குட் ஐடியாவா சொல்றாங்க. இவங்க ஐடியாவை கேளு. ஓ ஐடியா தான் வெத்து வெட்டா போச்சுதே. இவாளா என்ன பேச அளவுக்கு என்னால மாறி போச்சுதே. கொஞ்ச நாள்ல என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய. நீ எனக்கு தோஸ்தாரு, நான் இனிமேல் உனக்கு தான் தோஸ்தா இருக்க போறேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பகையாளி குடும்பத்தை ஓரவாடி கடின்னு சொல்ல வர. அதான் எப்படி சொல்றேன் கேளு. இந்த அன்னக்கிளி இல்ல, இந்த அன்னக்கிளி ரொம்ப நல்லவா. வெளியில தான் கரடு முரடா தெரியவா. இந்த பலாப்பழம் இல்ல, பலாப்பழம் அதே மாதிரி பார்க்க வெளியில முள்ளு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள சொல தேனாட்டு இனிக்கும். அதே மாதிரி தான் இந்த அன்னக்கிளியும். வெளியில தான் கெச்சிக்க சிங்கம் மாதிரி தெரியவா. பார்க்கிறதுக்கு பயங்கரமான பொம்பளை மாதிரி தெரியவா. அடங்கப்படாரி மாதிரி தெரியவா. அவ பேச்சு அப்படிதான் இருக்கும். ஆனா பழகி பாரு, அவளை மாதிரி இந்த உலகத்துல ஒரு நல்ல பொம்பளை பார்க்கவே முடியாது. நான் அது கூட 1 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கேன். கோணத்துல ரவி, ஆளும் அப்படிதான், கோணத்திலயும் அப்படிதான். ஆளும் அழகு, அது கோணமும் அழகுதான். என்ன இப்ப அந்த அன்னக்கிளி பத்தி புகழதுக்கு நீ வந்திருக்கியா? இரு காதாம்பரி, நீ உண்மையிலே அன்னக்கிளி புள்ளதானா? எனக்கு சந்தேகமா இருக்குதே. அன்னக்கிளி புள்ளையா இருந்தா அதுல பாதி அறிவாத உனக்கு இருந்திருக்கணுமே. அந்த மீனா இல்ல, மீனா அன்னக்கிளி கிட்ட போகும்போது கூ முட்டை. ஏன் மவளும் அப்படிதான். அந்த செம்பகவல்லி, மீனா இதுகளுக்கெல்லாம் உலக அழிவுன்னா என்னன்னே தெரியாது. ஏன் வெளி உலகமே தெரியாது. என்ன செய்யணும், யாது செய்யணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும் கூட தெரியாது. ஒரு 6 மாசம் தான் இருக்கும். அன்னைக்கு கிட்ட போய் என்ன ஒரு தெளிச்சலு. 2 வருஷத்துக்குள்ள பெரிய கம்பெனியே உருவாக்கி புது ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாளுவ. கூமுட்டைகளே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்குவ. ஆனா நீ அன்னைக்கிளி புள்ள. அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. எனக்கும் சந்தேகம் இருக்குது. கோத்த கலப்பாம விஷயம் என்ன சொல்லு. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அந்த அன்னக்கிளி ரொம்ப நல்லவா. ஐயோ, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, விஷயத்தை சொல்லு. உண்மை சொல்லும் போது சில நேரம் கசக்கத்தான் செய்யும், வேற வழி இல்ல, கேட்டுக்க. ஓ அம்மா ரொம்ப நல்லவா. இப்ப நீ போய் அம்மா நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், கடைசி காலத்துல உன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன், ஏதோ உன் பக்கத்துல இருந்த என் ஜீவனை போக்கிக்கிடுதேன்னு சொல்லி போய் அண்டிக்க. எங்க அந்த அன்னக்கிளி கிட்ட யோ வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. காதம்பரி, இப்பமா இந்த லேடி சொல்ற குட் ஐடியாவை கேளு. இவ பொழிச்சுக்குவா, நீ பொழிச்சுக்கவே மாட்ட. நான் ஒன்னும் உண்மையிலே உங்க அம்மா கிட்ட போய் ஒன்னு சேர சொல்லலையே, நடிக்க தானே சொல்றேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி தான் கெடுக்க முடியும். நீ வெளியில இருந்துட்டு அன்னக்கிளி குடும்பத்தை கெடுக்குன்னு நினைச்சா இப்ப இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் அந்த குடும்பத்தை பிரிக்க முடியாது. உள்ளேயே போய் இருந்தாதான் பிரிக்க முடியும். என்னால அந்த அன்னக்கிளி கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்ப நீ மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு கிளம்பு. நோ, அப்ப நான் சொல்றத செய். இந்த தங்கம் சொன்னா சரியா இருக்கும். இப்ப அந்த வீட்ல துள்ளிக்கிட்டு இருக்கது அந்த கிஷோரும் சதீஷும் தான். இப்ப என்ன, உன் மவளுக்கு எப்படியாவது கிஷோரை கட்டி வைக்கணும், அப்படிதானே? அன்னைக்கு சொத்தும் வேணும், அப்பா சொத்தும் வேணும். இதானே உன் பிளானு? எஸ், அன்னைக்கு சொத்து வேணும், அந்த கேள் சொத்து எனக்கு வேணும். என்ன எப்ப பார்த்தாலும் அன்னைக்கிளி அம்மான்னு ஒத்துக்கிட்டுதா, அவர் அப்பான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும், நம்ம கிட்டே ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறா. அன்னைக்கிளி புள்ள, ஆனா அப்ப இல்ல, இங்க இடிக்கிற. சரி, கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்றத சொல்றேன் கேளு. வீட்டுக்குள்ள போ, உங்க அம்மா கிட்ட உறவாடு, நாங்க காக்கா பொடி ஒரு 4 நாள் நல்ல அன்பா நடந்துக்க. கிஷோர உன் கைக்குள்ள போடு, உன் மவளை கெட்டி குடு, சொத்தி ஆட்டை போடு, கிளம்பி போய்கிட்டே இரு. முடியுமா? இப்ப அந்த வீட்ல துள்ளிக்கிட்டு இருக்காது அந்த கிஷோர் தான்.
நீ இப்ப போய் வளைய போட்டா மாட்டிக்குவான். அவன் அந்த தேன்மொழி மேல பைத்தியமா இருக்கானே. காரப்பாரு கரைச்சா கல்லும் கரையும். எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை செய்யற உனக்கு அந்த தேன்மொழியை வரட்ட முடியாது? நான் சொல்றத கேளு. தேன்மொழியை வரட்டது பெரிய விஷயமே இல்ல. அந்த வீட்ல இருந்து சதிசையும் அந்த மீனாவையும் பிரிச்சு தூர கொண்டுட்டு போ. அப்பதான் நாம நினைக்கிறது நடக்கும். இப்ப அன்னைக்கிளிக்கு பக்க பலமா இருக்கிறது மீனா. அவ புருஷன் கூட வேண்டாம், எனக்கு மாமியார் போதுன்னு சொல்லக்கூடியவ. அவ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ யாரையுமே பிரிக்க முடியாது. பிரிக்க விடமாட்டா. ஊமை மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிருவா. அவளுக்கு பக்க பலமா இருக்கிறதா அந்த நெட்டவழியும் தமிழும். இவளுவ ஒத்தி கொத்தி நக்கல் அடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா கீழோடு நல்ல வேலை பார்ப்பாள பாத்துக்க. அந்த வீட்ல ஆம்பளைங்கெல்லாம் டம்மி பீஸ். இவ்வளவுதான் எல்லாமே. ஏன்னா அந்த வீட்டு அதிகாரமே பொம்பளை கையில தானே இருக்குது. அதனால இந்த மீனா சதீஷ் இவங்க ரெண்டு பிரி, தேன்மொழியும் கிஷோரியும் பிரி. ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிரும். ரொம்ப சிம்பிள். எஸ், குட் ஐடியா. நீ இங்கே இருந்துற எனக்கு கையாலா. என்ன நல்லா நீ உற்சாகப்படுத்துற. எஸ், நீ நல்லா உற்சாகப்படுத்துற. எனக்கு இப்படி உற்சாகப்படுத்துறவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் காரியத்தை நான் மேல் மேலும் வளர்றதுக்கு அது ஒரு ஊண்டுகோலா இருக்கும் பாத்துக்க. போறேன், அன்னைக்கு வீட்டுக்குள்ள போறேன். அதே நேரத்துல இன்னும் நிக்கல ரோசிட்டா. இவனா ஒரு காசிக்கு ஆக மாட்டல. இவ சும்மா மினுக்கட்டுக்கு தான் ஆவா. திரு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாவ. அப்படிதான் இவ. சிறு துரும்பு தானே நினைச்சு தூர போட்டுறாத. இவளால பெரிய பெரிய காரியம் எல்லாம் ஆக வேண்டியது இருக்கு. அவசரப்பட்டு அனுப்பி தொலைச்சிடாத. தேங்க்யூ கோல்டு. இங்கிலீஷ் சொல்றேன். உன்கிட்ட நான் நிறைய காரியங்களை கத்துக்கிற வேண்டியிருக்கு. ஓ வெரி நைஸ். இவளை வச்சு என்ன ஆப்போது? அத உங்க அப்பா சாரி. அவரை வரவாடி கிடக்க போறது இவ தானே. இவ வெறும் டம்மி பீஸ். நீ மத்த எல்லாரும் டம்மி பீஸ்ன்னு சொல்லி, ஆனா இருக்கல உண்மையிலே டம்மி பீஸ் நீதான். கரெக்ட். இந்த கோல்டு லேடி சொன்னது கரெக்ட். 20 years வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பார்த்து டம்மி பீஸ் சொல்றேன் இடியட். அதுக்கப்புறம் உன் மாவா அந்த அனாதை பையக்கடையே சுத்திட்டு கிடக்கா. அத கொஞ்சம் சத்தம் போட்டு வை. அந்த பையனை விட்டாலும் உன் மாவ விட மாட்டா போலுக்க. உன் மாவளை அங்கிருந்து கூட்டிட்டு போய் உன் அம்மா வீட்டுல கொண்டு வை. பஞ்சி நெருப்பையும் என்னைக்கும் பக்கத்துல வைக்கணும். இப்படி பிரிச்சு வச்சா என்ன சொல்ற? உன் தம்பி பக்கத்திலே உன் மாவளை கொண்டு வைன்னு சொன்னேன். பழக விட்டாதானே எல்லாம் நடக்கும். எப்படி கோல்டு ஐடியா குடுக்கறா பாத்தியா? என்ன புசுக்குன்னு மரியாதை இல்லாம சொல்லிவிட்ட. சாரி, எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் பேசினாலும் கொஞ்சம் பேசுற. இந்த கொஞ்சம் பேசுனத அந்த சார் கிட்ட பேசியிருக்கலாமே. காரியம் முடிஞ்சிருக்குமே. அதான் சொன்னேன் டம்மி பேசுனே. கோல்டு சிரிக்காத. கரெக்டா தான் சொல்லியிருக்கா காதம்பரி. சரி நான் சொன்னதெல்லாம் செய்யி. எனக்கு வர வேண்டிய பங்கு வேணும். இன்னைக்கு ஜிபே பண்ணி விட்டுரு. இவ்வளவு ஐடியா கொடுத்துருக்கேன். எப்படியோ 1 lakh ஆயிருக்கும் ஐடியா கொடுத்ததுக்கு. சரி போ, உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னொன்னு, உனக்கு உறுதுணையா என் மொவ கால இறங்குறா. ராணி வந்துட்டா. அவளை எதுவும் பிரச்சனை வராதே. பிரச்சனையை உண்டாக்குறதே என் மொவ தானே, யார ஒண்ணு இல்ல. ரொம்ப நாளா தினேசு மேல என் மொவளுக்கு ஒரு கண்ணு. அதான் அது என் மொவ பாத்துக்கிட்டா. நீங்க போங்க. தமிழ் குடும்பத்தை முத கெடு. எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. அவளும் அவ பேசும். எனக்கும் அப்படிதான். அவளை பார்த்தாலே எரிச்சலாதான் இருக்கும். ஏதாவது பண்ண மாட்டோமான்னு நினைப்பேன். அந்த புருஷன் புசுக்கு வந்து காப்பாத்தி விட்டுருவான். எங்க குடும்பத்துக்கு அந்த வாச்சரிக்க பாரு ஒட்டு மொத்தமா. என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியே? நீங்க வேற நான் வேறையா? வேலை முடிய வரைக்கும் தான் என் கூட. வேலை முடிஞ்சதே நீ யாரோ நான் யாரோ. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்க என்ன சொல்லி? ஐயா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. போத கலப்பத உன்னை பார்க்கவனாலே கிச்சனுக்கு தான் வர வேண்டியிருக்கு. சரி டென்ஷன் ஆகாதீங்க. சரி இன்னைக்கு உங்க கூட கம்பெனிக்கு வரேன். ஓகே? அப்படியா? தமிழ் கூட போலியா? அவ கூட வேண்டாம், உங்க கூட வரேன். அப்படி எங்க வெளியில போயிட்டு பேசிட்டு அப்புறமா நான் கம்பெனிக்கு போறேன். ஓகே? நிஜமாவா? நிஜமா. இது எவ்வளவு நல்லா இருக்கு. இதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகுங்குது. எப்பவுமே ஜாலி மூட்ல இருக்கீங்களே, எப்படிங்க? இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா ஜாலி மூட எல்லாமே எப்படி இருப்பாங்களா? முதல்ல நல்லா தான் இருக்குது. ஆனா ஒண்ணுங்க, இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. மாறி இருக்கமில்ல? என் ராசா ரொம்ப மாறி இருக்கீங்க. எனக்கே சந்தேகமா இருக்குது. உண்மையில இது என் மதம் தானான்னு. அப்படியா? ஆமா,
நீங்க இப்படி இருக்கனாதான் எனக்கு உங்க மேல காதல் வந்துகிட்டே இருக்குது. அப்படி சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லும் போதே சரி, யாரா கிச்சனுக்குள்ள வந்துட வராங்க, போங்க. வந்தா கண்ணை மூடிட்டு போவாங்க. ஏங்க விளையாடாதீங்க, போங்கன்னு சொன்னேன். வந்தா என்ன, அந்த மீனா தானே வருவா. ஆமா. அப்ப என்ன, விட்டு தள்ளி. கள்ளி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க. நீங்க வந்துட்டா கோலமொழி முடிச்சுக்கிட்டு நிப்பால. ஆமாங்க. யார ஒண்ணு இல்ல, இப்ப எப்படி 2 நடிச்சுல நம்ம போலான்னு பிளான் போடுவான். சே அப்பெல்லாம் இல்லங்க. யாரு இவா? இப்ப பாரு கண்ணே மணியே. எங்க ஏங்குறாங்க. தெரியுமே, குள்ளச்சிருக்க ஸ்டவுக்கு மேலே நிக்குமே. ஆமாங்க. இப்ப வேடிக்கை பாரு. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? அட எரும மாடு. நான் சொல்லல. அட நவ மீனா. ஸ்டவுக்கு மேல யாரி நின்னாலும் அவ்வளவு தான் இருக்க. அட சீக்கிரம் இறங்கடி. கீழே நின்னா மட்டும் தெரியவா போறா? அண்ணி அதுல நின்னுக்கமா. செம்பக வள்ளின்னு சொல்லுதியா இல்ல செம்ப வள்ளின்னு சொல்லுதியா? ஏங்க நீங்க ஏங்க காலையில இன்னைக்கு படுத்துறீங்க? கூட இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் போறேன். என்ன காலையில கிச்சனுக்கு ரொமான்ஸா? ஆமா, காலையில ரொமான்ஸ் தான் நடக்குது. அம்மாக்கும் தெரியுமா? ஆமாடி, அத்தைக்கு தெரியும். இவ உள்ள வந்தாலும் இங்க வேலை பாப்பாவனா அத்தைக்கு தெரியும். இவ உள்ள வந்தாலும் இங்க யாருமே வர மாட்டாவட்டி, ஒன்ன தவிர. செம்பகவல்லி, என்னமா? செம்பகவல்லி, நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். பத்த வைக்க போறா பத்தியா? என்னடி தங்க? அதாமட்டி, அந்த காலேஜ் படிச்சால. செம்பலி, இல்ல தோசை கண்டி வச்சிருந்தது கொஞ்சம் எடு. யாவட்டி, எப்பமோ முடிஞ்சு போன கதை எப்ப பார்த்தாலும் துருவி துருவி சொல்லிக்கிட்டே இருக்க. ஓஹோ, எப்பமா முடிஞ்சது இல்ல. நான் இப்ப நான் சொல்றேன். தெரியாம உன் முன்னாடி பேசிட்டேன். அதுக்காக அப்பப்போ வந்து பிளாக்மெயில் பண்ணுவ. செம்பகவல்லி, என்னடி? எப்பமோ நடந்ததா இல்ல. அப்படினா? அவளை பத்தி உனக்கு தெரியுமே. அப்படினா? ஆத்தி பத்த வச்சுட்டாத. அப்படினா? அப்படினா? நல்ல கேளு. நீ வாய மூடு. நல்ல ரொமான்ஸ் போல இருந்த மண்ணலி பட்டுட்டலாட்டி. இல்ல செம்பகவல்லி, நான் உண்மையை சொன்னேன். செம்பலி, நீ அநியாயமா நீ என்ன சந்தேகப்படுத. நீங்க இதுக்கு ரகசியமா அவகிட்ட பழக்கம் விட்டியா? அது வந்து நல்ல கேளு செம்பகவல்லி. பாரு, என்கிட்ட வந்து சொல்றவா தெரியாம. தெரியாம? தங்கமே, ராசாத்தி, உனக்கு வேற வேலையே இல்லையாமா? இல்ல மாமியாரே, சொல்லணும்ல உண்மையா. நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம், கேட்டியா? பாவம், கொஞ்ச நேரம் மன விட்டு பேச, அதுலயும் மண்ணள்ளி போட்டுறத. இங்க வா, கீழே இறங்கி. நான் மாமியாரே, நான் சொல்லியே ஆகணும். அப்ப ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்கு. இல்ல. ஐயோ ஐயா, ஏமா 2 கிளம்புங்க, கிளம்புங்க. நோவா? தங்கமே, ராசாத்தி, வா தங்கம். செம்பகவல்லி, நீ சண்டை போடணும். ஏலே, இங்கதான் தோசை கண்டி இருக்குது. நான் எதுக்கு என் புசாட்டு சண்டை பண்ணா? இப்ப பாரு என்னங்க. உனக்கு என்னதான் வட்டி வேணும்? வேற ஒண்ணுலத்த, இப்ப செம்பகவல்லி மதன சண்டை பண்ணா. இவ போய் நியாயம் இருக்கணும். அதான் ஆசை. என்னனோ? குள்ள கத்திரிக்காய் பண்ற வேலைய பாரு. முழிக்கிற முழிய பாருங்க. தங்கமே, என் வைரமே, கீழே இறங்க வா. மருமோல கொஞ்சற மாதிரியா நீங்க கொஞ்சறீங்க? அதானே, நான் சாத்து சாத்துங்கத்த. அச்சச்சோ, ஏன் பிள்ளையவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ சொன்னா கேட்டுக்கிட்டு வாளே. ஏடி போடி. சரி சரி, மீனா சொல்றது எல்லாம் உண்மைதான். செம்பகவல்லி, நீ மதன சந்தேகப்படு. அட பாத வச்சுக்கல, நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தானா? என்ன பண்ண, பச்சை பிள்ளை ஆசைப்படுறா. எது பச்சை பிள்ளை? அது வேண்டாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, இதுக்குதான் பொம்பளைங்க வேலை பாக்குற கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது. அப்ப நான் எப்ப நன்றி உனக்கு கொஞ்ச? ஐயோ, மானத்தை வாங்காதீங்க, போங்க. கொல்ல கத்திரிக்கா என்னென்ன வேலைலாம் பாக்குது. செம்பகவல்லி, என்னடி தங்கம்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் செம்பகவல்லி. அப்படி என்னதான் மட்டும் உண்மை சொன்ன? ஐயோ, நான் இப்ப மாட்டிக்கோனே. அவ என்ன உண்மை சொல்ல போறா? உண்மையை சொல்ல போறேன். கால இருந்து கேக்குறேன். என்னடா உசு உசுன்னு இருக்க? என்ன? அப்ப என்னமோ வேலை பாத்துருக்கு. அதானே, பச்சை பிள்ளை போய் சொல்லுமானே. இது குடும்பமானு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க. இதெல்லாம் குடும்பமானு கேக்குற. இது பச்சை பிள்ளை. ஆமா, உனக்கு மனசாட்சி இல்ல. இது பச்சை பிள்ளையா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவ பச்சை பிள்ளை தானே? இது எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. இது பச்சை பிள்ளை இல்ல, குட்டி பிசாசு. பச்சை பிள்ளை பார்த்தா சொல்லுவாவ. அம்மா, சரிடா, நீ கிளம்புடா. சத்தியமா இது குட்டி பிசாசேதான். ஒன்ன என்ன பிடிக்கவே முடியாது. தோட்டத்துக்கு தானே போற, போ வாரு.
இது உண்மையிலே சில்லுவண்டேதான். உனக்கு காலையிலே வம்பளுக்கு ஆளே கிடைக்கிறேல. எங்க வந்து வம்பெடுத்துட்டு போறது ஆவாதான். எல்லாரும் என்கிட்ட சண்டை போடுதியா? உனக்கு அவளுக்கு 7.5 பொருத்தம் பாத்துக்க. ஆமா, வேற ஒண்ணு இல்ல. போன பிறகு என் கூட ஒன்ன வயசுல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்ன வயசுல சண்டை போட்டு கிடக்க வேண்டியது வெளியில வந்து ஒன்ன சண்டை போட்டு கிடக்குது. நல்ல நேரம் கூட பிறக்கல பிறந்தான்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் இன்னத்துக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருப்பா. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே இருங்க. ஒரு ரொமான்ஸ் பண்ண வந்து ஒரு குத்தமாயா? என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டு போயல. என்னங்க ஐயோ, என் பசங்க தலைதறிக்க வருதாவல. ஓட வச்சது யாரு? சரி சரி, தோட்டத்துல இருந்து ஒளிஞ்சு கிடப்பா, போய் தூக்கிட்டு வாங்க. இது ஒளிஞ்சு கிடக்கேன்ட்டு அப்படியே தூங்கிடுவா, போய் தூக்கிட்டு வாங்க. அதெல்லாம் சரி வேலைத்த, எனக்கு வேலை கிடக்குது. அதே இது குடும்பமாங்க இல்ல தெரியாம தான் இங்க குடும்பமானே. காலையில நானும் என் புருஷனும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணோம். பய உள்ள என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டு. ஏமா நீயாவது போமா, அது எங்க ஒளிஞ்சு கிடக்கேன்னு அப்படியே தூங்கிடுவா பாத்துக்க. போய் கூட்டிட்டு வாமா போ.